சார் விஜய் தம்பி அரசியலுக்கு போயிட்டாருங்கிறத நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஆனா அவருடைய ஜனநாயகன் படம் அவருக்கு கடைசி படம் இல்லை. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆணவ படுகொலைக்கு எதிரான படம், பெண்கள் சுதந்திரத்தை ஆதரிக்கக்கூடிய படம். ஆனா அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தா கூட ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு இன்னைய இளைஞர்கள் தள்ளப்படுறாங்களோ, அதுக்கு இந்த சினிமா ஒரு காரணமா இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு அச்சம் என் மனசுல இருக்கு. பட் கலெக்ஷன்ஸா இருக்கும். இந்த பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முன்னாள் கபடி வீரர் சம்பந்தப்பட்ட அது ஒரு உண்மை கதை. அதுல கொஞ்சம் சில சினிமாட்டிக் விஷயங்களை சேர்த்து அதை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மாரி செல்வராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீசல் படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் இந்த ரெண்டு படத்தை விட அந்த படம் கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல பிடிச்சி. விஜய் படத்தை நல்ல படம்னா நல்ல படம்னு சொல்லுவேன். அஜித் படத்தை நல்ல படம். இதே வருஷம் விடாமுயற்சி, குட் பேட் அக்ரின்னு 2 படம் தம்பி அஜித் கொடுத்தாப்பி. விடாமுயற்சி அட்டர் ஃபெயிலியர் நானே தான் சொல்றேன். குட் பேட் அக்லி மிகப்பெரிய சக்சஸ் நான் தான் சொல்றேன். மற்ற மொழிகள்ல ஒரு படமாவது 2 படமாவது 1000 கோடிங்கிற பெஞ்ச் மார்க்க நம்ம அந்த படங்கள் டச் பண்ணிருக்கு. அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏன் வரவில்லை? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க விஜய் நிலையன். இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வருஷம் தீபாவளிக்கு நியூ ஜெனரேஷன் ஆக்டர்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்கு? தியேட்டர்ல வரவேற்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு எந்த அளவு படங்கள் பிடிச்சிருந்தாங்க சார்? சார் தியேட்டர்ல வரவேற்பு இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ரஜினி சாரு, ஒரு கமல், தம்பி விஜய், தம்பி அஜித், அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஆடியன்ஸுடைய ஒரு டர்ன் அவுட் இல்லைங்கிற ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த 3 படங்கள்ல இன்னொரு படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த படத்தை சார் சொல்லுவீங்க? ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் இது வரைக்கும் எந்த படத்துக்குமே வரல. அது ஒரு தவறான பொய்யான தகவல். அதுல நான் உடன்படுறதுக்கு இல்ல. இப்ப சோஃபார் இப்ப 3 படம் நீங்க திரும்ப சொல்றீங்களே, டியூடு 1, பைசன் 1, டீசல் 1. இப்ப டியூட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட் வரைக்கும் மழை இல்லாம இருந்து இன்னைக்கு 2 ஷோ கலெக்ஷன் எனக்கு தெரியும். பாக்கி 2 ஷோ கலெக்ஷன் எனக்கு தெரியாது. அட்வான்ஸ் புக்கிங்ல கொஞ்சம் நிறைய போயிருக்கு. பிகாஸ் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு சிஎம் இன்னைக்கு ஹாலிடே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் கூட கலெக்ஷன் பரவாயில்லாம நல்லா தான் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய அனுமானம் இன்னைக்கு நைட் ஷோ வரைக்கும் நல்லா போச்சுன்னு சொன்னா, டியூட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு 40 CR கிராஸ் பண்ணும். ஓகே ஓகே. தமிழ்நாடு மட்டும் 40 CR கிராஸ் பண்ணும். இதுல இதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 5வது நாள் தான் ஆகுது ஆக்சுவலா ரிலீஸ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக் 45 CR கிராஸ் வரும். இது சோஃபார் அந்த டியூடு படத்தை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் அந்த படத்தை ரசிச்சு பாக்குறாங்க. இப்ப நானெல்லாம் 1969, அதனால எனக்கு அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால அது என்னால ஏத்துக்க முடியல. இது நான் ஒரு தியேட்டர்காரனா சொல்ல, ஒரு தனி மனிதனா சொல்றேன் நான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவ படுகொலைக்கு எதிரான படம், பெண்கள் சுதந்திரத்தை ஆதரிக்கக்கூடிய படம். ஆனா அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தா கூட ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு இன்னைய இளைஞர்கள் தள்ளப்படுறாங்களோ, அதுக்கு இந்த சினிமா ஒரு காரணமா இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு அச்சம் என் மனசுல இருக்கு. பட் கலெக்ஷன்ஸ் ஆர் குட். நாளைக்கு தான் ஃபுல் ஒர்க்கிங் டே ஆரம்பிக்குது. நாளைக்கு என்னன்றதை பார்த்தா தான் தெரியும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்து பைசன். அப்படியே நீங்க டியூட் பத்தி சொல்லிட்டீங்க, பைசன் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த 5 நாளைக்கு அதே சேம் கண்டிஷன் அப்ளைஸ். இன்னைக்கு ஈவினிங் ஷோ, நைட் ஷோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, மழையெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம இருந்துச்சுன்னு சொன்னா, 20 CR கலெக்ஷன் வரும் தமிழ்நாடு. ஓகே ஓகே சார். ஓகே. வேற என்ன வேணும்? அடுத்து டீசல் சார். டீசல் தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் 5 நாளைக்கு 2.5 CR. ஓகே, அவ்வளவுதான் வந்திருக்கு மொத்தமாவே. கரெக்டான. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது சார். எனக்கும் சரி, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் இருக்கும். என்னன்னா, இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தளபதி அவர்களோட படமோ, தல அவர்களோட படமோ, ரஜினி சார் அவர்களோட படமோ வர்றப்போ அந்த 5 நாள்ல எவ்வளவோ கோடிகளை கடந்திருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் கோடிகளை கடந்திருக்கும். அது இந்த வருஷம் இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சரி இருக்கும்ல சார்? நெல்லையன், இதை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கு, அந்த ஒரு சிரமங்கள் இருக்கு. அதாவது தீபாவளிங்கிறது எப்படின்னா, எங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க கிட்ட வருஷம் பூரா வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு நாங்க 1 மாசம் அல்லது 1.5 மாசம், டிபெண்ட்ஸ், அந்த ஒவ்வொரு ஓனரை பொறுத்தது,
1 மாசம் 1.5 மாசம் சம்பளம் நாங்க கொடுக்கும்போது அதுவே ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்கள் அது வரும். அதுக்கப்புறம் எங்களோட தொடர்புடைய துப்புரவு பணியாளர்கள், அரசாங்கத்துல சம்பந்தப்பட்டவங்க, சில அரசியல்வாதி, இவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு, இந்த பட்டாசு இதெல்லாம் நாங்க ஒரு சாதாரணமா கொடுக்கறது ஒரு ஜென்ரலான, ஏன்னா வருஷம் பூரா அவங்க நாங்க தொடர்பு கொண்டுட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செலவெல்லாம் ஆகும். இந்த செலவை ஈடு கட்டுறதுக்கு அந்த தீபாவளி படம் வரக்கூடிய வசூல்ல தான் நாங்க ஈடு கட்டுவோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த வருஷம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி குறைவான தீபாவளி தான் நான் சொல்லுவேன். அது ஒன்றும் எனக்கு சந்தேகமே இடமில்லை, தைரியமா டிக்ளேர் பண்ணி சொல்லுவேன். கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க கண்டிப்பா படம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து ஓகே, இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு ஓரளவு ஓகே அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு படம் எது சார்? இந்த 3 படங்கள்ல போயிடலாம். அடுத்து கேள்வி இல்ல, இப்ப பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முன்னாள் கபடி வீரர் சம்பந்தப்பட்ட அது ஒரு உண்மை கதை. அதுல கொஞ்சம் சில சினிமாட்டிக் விஷயங்களை சேர்த்து அதை பண்ணியிருக்காங்க. 2வது மாரி செல்வராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கர்ணன்ல இருந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆகர்ஷணமான ஒரு ஈர்ப்புலாம் இதுல இல்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னாலே ஒரு ஜென்ரலா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இது வெரி யூஷுவல், வெரி காமன். அந்த ஹீரோவா இருக்கக்கூடிய அவருக்கு வந்து அவர் வாலிபால், ஃபுட்பால், கபடி, கிரிக்கெட் எதுனாலும் அவருடைய வாய்ப்புகள் மறுக்கப்படும். வேற அவருடைய எதிரிகளோ இல்ல அவருடைய விட உயர்ந்த இடத்துல உள்ள அரசியல்வாதினாலேயோ ஒரு அதிகாரியினாலேயோ அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவார். ஆனா எல்லாத்தையும் மீறி அவர் மேல வந்து கடைசியா அவர் ஜெயிப்பாரு. கிளைமேக்ஸ்ல கடைசி பால்ல அவர் கோல் போடுவாரு, இல்ல கடைசி பால்ல சிக்ஸர் அடிப்பாரு, இல்ல கடைசி பால்ல விக்கெட் எடுப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல வந்து அவர் இது போகும்போது, அந்த த்ரோ போகும்போது அந்த 3 பாயிண்ட் அவர் எடுக்கிறாரு. அந்த 3 பாயிண்ட்ல தான் அவங்க பாகிஸ்தானை ஜெயிக்கிறாங்க. இது ஒரு குவைட் நேச்சுரல். இது உண்மை கதையோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால. 2வது எனக்கு உள்ள ஒரு ஆதங்கத்தை திரும்ப சொல்லிடுறேன். படத்துல 7 ஃபைட்டோ 8 ஃபைட்டோ வருது. அந்த 7 ஃபைட் 8 ஃபைட்டுமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. எல்லா படத்துலயுமே இவங்க அப்பா அடிச்சோடனே இவருக்கு உடனே டப்புன்னு கோபம் வந்துருது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு சண்டை போடுறாரு. எல்லா சண்டையிலுமே சேர்ல விழுகுறாங்க. அது அந்த வயலுக்கு பக்கத்துல நடக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, உடனே சேர்ல விழுந்துடுறாங்க. அப்படியே சண்டை போட்டு அப்புறம் எப்பவுமே எல்லாத்துலயுமே ஹீரோ தான் ஜெயிப்பார். இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி அல்லது டெம்ப்ளேட்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் படம் ஓகே. இந்த கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு பாட்டு வரும் அந்த கர்ணன் படத்துல. அது ஒரு தேடி ஒரு இடத்துல இருந்து உள்ள கொண்டு வந்து அது வச்சு அந்த மாதிரியான சாங் எல்லாம் இந்த படத்துல இல்லை. பட் இருந்தாலும் ஒரு டிராவல் நல்லா தான் இருக்கு. பட் எல்லாரும் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம், என்னை வந்து தப்பா நினைச்சிட்டாலும் சரி, நான் டீசல் படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 படத்தை விட அந்த படம் கொஞ்சம் எனக்கு பரவாயில்லாம பிடிச்சிச்சு. அந்த கர்நாடகா ஆக்டர் அந்த சாய்குமார் நினைக்கிறேன், அவரு சாய்குமார், அந்த புது பொண்ணு ஹீரோயின், எந்த இடத்துலயும் டூயட் எல்லாம் கிடையாது. சில நம்ப முடியாத விஷயங்களும் வச்சிருக்கிறாங்க, லாஜிக் மீறல்கள் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் என்னமோ ஒரு ட்விஸ்ட் அது மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு பெரிய மாஃபியா, அந்த துறைமுகம் எல்லாம் எடுக்கணும், போகணும், வரணும். அந்த டீசல் எப்படிலாம் ஒரு சில தவறுகள் நடக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி அந்த டைரக்டர் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் இதே படம் இந்த 2 படத்தோட மோதாம தனியா வந்திருந்தா இன்னொரு 1 கோடியோ 2 கோடியோ கூட பண்ணிருக்கும். ஆக்சுவலி எனக்குமே டீசல் படம் நான் பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது சார். எனக்கு அந்த வரவேற்பு கிடைக்கலையோங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறப்போ தொடர்ந்து தமிழ் சினிமால வந்து இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு படத்தை ஓவர் ப்ரொமோட் பண்ணி படம் ஃபிளாப் ஆயிருது. ஒரு சில நேரங்கள்ல படத்தை பெருசா ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த படம் ஓடிடுது. இதுல உங்க கால் என்ன சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரொமோஷன் சார்? சார், ப்ரொமோஷன்ங்கிறது படத்தோட வெற்றிக்கு உதவுதுதான், நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த ஒரு ப்ரொமோஷன்னாலேயே ஒரு தப்பான படத்தை ஓட்டிட முடியும்னோ, இல்ல ஒரு சுமாரான படத்தை ஓட்டிட முடியும்னோ, இல்ல ஒரு நல்லா இருக்க படத்தை வந்து ஓடா விடாம செஞ்சிட முடியும்ன்றத நான் வந்து நம்பல. ஏன்னா என்னங்கிறத டிசைட் பண்றது மக்கள். நீங்க சமூக வலைதளங்கள்லயோ இல்ல மற்ற ஊடகங்கள்லயோ எழுதுறத அல்லது உங்களோட கருத்துக்களை படிக்கிறவங்க பாக்குறவங்க ரொம்ப ஒரு சொல்பமானவங்க தான். அதை மீறி மவுத்து டாக்ல வர்றவங்க. இப்ப நேற்றுக்கு நான் ஆக்சுவலா நேற்றுக்கு தீபாவளி அன்னைக்கு என்னோட தியேட்டர்ல இருந்தேன். 2 ஷோ பைசன், 2 ஷோ காந்தாரா. ஏன்னா காந்தாரா கலெக்ஷன் எல்லாம் இருந்தனால அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எது 2 ஷோ காந்தாரா, எது பிராக்டிக்கலா நான் அனுபவத்தை சொல்றேன். நான் எந்த 2 ஷோ காந்தாரா, எந்த 2 ஷோ பைசன்ங்கிறதே தெரியாம காலையில ஷோ, மத்தியான ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் ஃபேமிலியா வர்றாங்க. என்ன படம்னு கூட அவங்களுக்கு தெரியல.
டிக்கெட் என்ன எவ்வளோ சார் ரேட், எவ்வளோ ரேட், ரைட், டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறாங்க, இல்லை ஆன்லைன்லேயே புக் பண்ணி வச்சுருக்காங்க, டிக்கெட் இல்லைன்னா வருத்தமாக திரும்பி போகிறாங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்கணுன்றது அவங்களோட ஒரு 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 விருப்பமாக இருக்குது. அதே நேரத்தில் 2-3 நாள் கழிச்சு நாளைக்கு ஒர்க்கிங் டே ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த படத்தினுடைய உண்மையான ஒரு பொசிஷன் தெரியும். என்னுடைய அனுமானம் சரியாக இருக்கும் பட்சத்தில் டியூடு ஃபர்ஸ்ட் வீக் 45 ரூபாய் கிராஸ் பண்ணும், பைசன் 25 ரூபாய் கிராஸ் பண்ணும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரூபாய் கிராஸ் பண்ணும். இந்த 3 படங்கள் தாண்டி நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சார், என்னோட ஒரு கேள்வின்னு நீங்க எடுத்துக்கலாம் சார். காந்தாரா படம் வந்து இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, தியேட்டர்ஸ்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லா காந்தாரா போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1 மாசம் நெருக்கி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங். காந்தாரா வந்து ஆனா இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்கு. 2ஆம் தேதி வந்துச்சு, 19 நாள் ஆயிருக்கு. 19 நாள் ஆயிருக்கு. 19 நாள் ஆயிருக்குமே இந்த படத்தோட கலெக்ஷனை காந்தாரா ஒரு பக்கம் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதற்கு உதாரணம், நேற்று என்னுடைய தியேட்டர்ல 2 ஷோ காந்தாரா ஃபுல்லு, 2 ஷோ பைசன் ஃபுல்லு. இன்னைக்கு அதே சேம் பொசிஷன் கண்டினியூ. வெளியில இருந்தெல்லாம் உதாரணம் எடுக்கல, நானே உதாரணம், நானே டேட்டா வச்சிருக்கேன், நானே சொல்றேன். வேற என்ன? கரெக்ட் சார். சார் அதே மாதிரி இப்போ காந்தாராக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதிகமா போறாங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டியூடுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜென்சி ஆட்கள் மட்டும்தான் அந்த படத்தை விரும்புறாங்க, மத்தவங்க யாரும் விரும்புறது இல்லைங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்கிற கருத்து இருக்கு. 25 வயசுக்குள்ளவங்க அதிகமா போறாங்க. எதனால காந்தாராக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பதில் வேணாலும் சொல்லலாம் சார். நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போகும். காந்தாரா படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிறதுக்கு படத்தோட லென்த் ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங் இருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு டிவைன் சக்தியை பத்தி, அதாவது கடவுள் இருக்கு, இது சில பேர் சனாதனம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்னைக்கு சங்கி எல்லாம் கிடையாது. எனக்கு படம் வசூல் ஆனா வசூல் ஆச்சுன்னு சொல்ல போறோம், வசூல் ஆகலைன்னா ஆகலைன்னு சொல்ல போறோம். யாருமே மாமனோ மச்சானோ சொந்தக்காரனோ எதிரியோ யாருமே கிடையாது. ஆல் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். விஜய் படத்தை நல்ல படம்னா நல்ல படம்னு சொல்லுவேன், அஜித் படத்தை நல்ல படம். இதே வருஷம் விடாமுயற்சி, குட் பேட் அக்லின் 2 படம் தம்பி அஜித் கொடுத்தாப்படி. விடாமுயற்சி அட்டர் ஃபெயிலியர் நானே தான் சொல்றேன். குட் பேட் அக்லி மிகப்பெரிய சக்சஸ் நான் தான் சொல்றேன். அப்ப எனக்கு அஜித் வேண்டியவரா வேண்டாதவரா எதிரியா, அதை மக்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன் வச்சு நம்ம சொல்றோம். இதே விடாமுயற்சியும் ஓடி இருந்தா விடாமுயற்சின்னு சொல்ல போறோம். இப்ப பிரதீப் ரங்கநாதன் பொறுத்த வரைக்கும் டிராகன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்றோம். இது அந்த டிராகன் வசூலுக்கும் இந்த டியூட் வசூலுக்கும் சம்பந்தமே இல்லை. எண்ட் ஆஃப் தி டே ஓடி முடிக்கும் போது பார்த்தா கூட டிராகனுடைய ஒட்டுமொத்த வசூலை இந்த டியூடு வந்து கண்டிப்பா தொடவே தொடாது. ஆனா இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன் நினைப்பேன். டியூடு பைசன் 2 படமும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஒரு 99% எனக்கு கரெக்டாவே தெரியும். அந்த 2 படமும் அவங்க ஓடிடியில மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு நம்பர் அவங்க வியாபாரம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தியேட்ரிக்கல் ரைட்ஸு, அயல்நாட்டு உரிமை, ஹிந்தி, சேட்டலைட் எல்லாமே அவங்களுக்கு லாபத்தில் இருக்கிறதுனால தைரியமா அவங்க 17ஆம் தேதி ரிலீஸ், தீபாவளிக்கு ரிலீஸ்னு அவங்க வந்துட்டாங்க. இதுதான் உண்மை சார். அதே மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்ஸ் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மன திருப்தியா இருந்ததா? அட்வான்ஸ் புக்கிங்ஸ் தீபாவளிக்கு முன்னாடி வந்தா? இல்லை. ஓகே. அந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு கருதக்கூடிய ஒரு 3-4 பேர் இருக்காங்களே, அவங்க படங்களுக்கு மட்டும்தான் முதல் நாள் எல்லா ஷோ ஃபுல்லாகும். 2வது இது வந்து ரிலீஸ் டேட் ராங் ரிலீஸ். அந்த 17ஆம் தேதிங்கிறது 17, 18, 19 3 நாளும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து துணி வாங்குறது, பட்டாசு வாங்குறது, ஸ்வீட் காரம் அதெல்லாம் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ்ல இருப்பாங்க. 2வது எல்லாருக்குமே முன்னாடியே பணம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு லாஸ்ட் மினிட்ல கூட பணம் கிடைக்கும். அந்த போனஸ் லேட்டா வரும், இல்ல அவங்க யாரோ ஒரு பைசா கேட்ட பைசா லேட்டா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு 3 நாளைக்கு சினிமா பார்க்குற ஆர்வத்தை விட அவங்களுக்கு இந்த பர்ச்சேஸ்ல தான் அவங்களுடைய நாட்டம், மக்களுடைய நாட்டம் அதிகமா இருக்கும். நாங்க தீபாவளி கேப்னு நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அவங்க தைரியமா ரிலீஸ் பண்ணதுக்கு பெரிய காரணமே அவங்களுக்கு ஆல்ரெடி ஓடிடில ஒரு பெரிய நம்பர் வியாபாரம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அதே மாதிரி இந்த 3 படங்களை தாண்டி ஒரு சில விஷயங்களும் உங்ககிட்ட நான் பேசிடலாம்னு நினைக்கிறேன். இந்த நேர்காணல் நம்ம அதுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் இட்லி கடை சார். இட்லி கடை படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடித்த ஒரு படம் சார். நல்லா இருந்தது படம் பார்க்க. ஒருவேளை அந்த படம் வந்து காந்தாரா கூட வராம வேற ஏதாவது ஒரு நாள் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படம் ஓடி இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குமா சார்? உங்களோட கருத்து? எந்த டேட்ல நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தாலும் இதை விட ஒரு 10% வேணா வசூல் கூட வருமே ஒழிய பெருசா இதை விட அப்படியே ஒரு 4 பங்கு 5 பங்கு எல்லாம் வந்துடும் சொல்லி நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகே. எதனாலன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார்? இட்லி கடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
அந்த படத்தோட கண்டென்ட் அவ்வளவுதான். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அடுத்த வந்து சிவகார்த்திகேயன் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்துக்கிட்டோம்னா போன வருஷம் வந்து அமரன் நல்லா ஓடுச்சு, நல்லாவே அந்த படம் வசூல் பண்ணுச்சு. நம்மளுமே ஒரு நேர்காணல் பேசி இருந்தோம்னு நினைக்கிறேன். அமரன் படம் நல்லா பண்ணியிருந்தது. ஆனா இந்த வருஷம் மகராசி படம் பார்த்தோம்னா 100 கோடியோ 110 கோடி அளவுதான் வசூலே அது பண்ணியிருந்தது. ஆனா அதோட பட்ஜெட் வந்து வேற. அது ஓடிடி அதெல்லாம் நம்ம தனியா விட்டுறலாம். ஆனா தியேட்டர்ல இவ்வளவுதான் இது பண்ணியிருந்தது. சோ அடுத்த ஜெனரேஷன் ஆக்டரா சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர்கள் படம் அடுத்தடுத்து எப்படி இருக்கும், எந்த மாதிரியான படங்கள் வந்தால் ஓடும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க சொல்ல முடியுமா சார்? இதை எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் தம்பி வந்து அரசியலுக்கு போயிட்டாருங்கிறத நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஆனா அவருடைய ஜனநாயகன் படம் வந்து அவருக்கு கடைசி படம் இல்லை. அதுக்குள்ள 1000 நான் விளக்கம் சொல்ல விரும்பல. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து விஜயோட இடத்தை நிரப்புவார் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சினிமாவில் யாருடைய இடத்தை யார் வேணாலும் பிடிக்கலாம். ஒரு படத்துல இப்ப அமரன் படத்துல அவர் எல்லாருடைய கலெக்ஷனையும் ஒரு 4 பேரோட கலெக்ஷனை தாண்டி வேற ஒரு நம்பருக்கு போயிருப்பார். இப்ப நீங்க சொன்ன அதே கணக்கு தான் மதராசி படத்துல வந்து அவர் ஒரு 4 இடம் தள்ளி கீழே 5வது இடத்துக்கோ 8வது இடத்துக்கோ 7வது இடத்துக்கோ கூட போயிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொருத்தி இவர் மேல வந்துருவாரு, இவர் வரமாட்டாரு, அந்த இதெல்லாம் சொல்ல. சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி. ஒரு மிக சிரமப்பட்டு ஒவ்வொரு கட்டமா தாண்டி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறணும்னு நான் என்னுடைய ஒரு அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் அவர் எந்த இடத்துல வந்து பிடிச்சு உட்காருவார்ன்றதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது, யாராலுமே சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து நம்ம வந்து கருப்பு படம் சூர்யா அவர்களோட படம் வருகின்ற டிசம்பர்ல, எக்ஸாக்டா டிசம்பர்ல ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. அதோட முதல் சிங்கலும் காட் மோட் அப்படிங்கிற முதல் சிங்கலும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம்னு முன்னாடி வந்து எல்லாரும் அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து அரசல் புரசெல்லாம் போயிட்டு இருந்ததா, அதுக்கப்புறம் தள்ளி போயிட்டாங்க. கருப்பு படம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவரோட படம் ஓரளவு நல்லா இல்ல, கருப்பு படம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அது வந்து என்னுடைய சொந்த அபிப்பிராயம். பட் கருப்பு பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு அவங்க எய்ம் பண்ணாங்க. பட் எல்லாமே இன்னைக்கு வந்து அந்த ஓடிடி பிசினஸ்ல ஒரு நம்பர் அரேஞ்ச்மெண்ட் வர வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அந்த ஓடிடி நம்பர் வரல. ஸோ இப்போ அவங்க அந்த ஓடிடி நம்பர் வர வேண்டி இருக்கிறதுனால ஒரு 2-3 மாசம் தள்ளி போறாங்க. என்னுடைய அனுமானம் அவங்க ஏப்ரல்ல தான் வருவாங்க. நேத்திக்கு அந்த இது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது, நானும் கூட பார்த்தேன். ஏதோ 5 மில்லியனோ 6 மில்லியனோ ஏதோ பார்வையாளர்கள் அதை பார்த்துருக்குறாங்க. படம் வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டேஜ். ஆர்ஜே பாலாஜி ஒரு அந்த தம்பி ஒரு நல்ல தம்பி. ஏன்னா மூக்குத்தி அம்மன் மாதிரிலாம் ஒரு சக்சஸ் கொடுத்த பையன் தான், ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். சக்சஸ் அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க என்னால இப்ப முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஓகே டன் சார். அடுத்ததாக அரசன் வந்து இப்போ மிகப்பெரிய பேச்சு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனோட விஷயம் வெளியே வெற்றிமாறன் சாரும் எஸ்டிஆர் சாரும் சேர போறாங்கிற விஷயம் வெளியே வந்த உடனே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம ராம்குமார், அவர் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார், அவர் பேரு மறந்துட்டார், ராம்குமார் சாரோட பண்ண வேண்டிய படமே ஸ்டாப் பண்ணிட்டு தான் அரசன் பண்றாங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அரசன் ப்ரோமோ வந்து நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது? அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுமா சார்? ஏன்னா கொஞ்சம் ஓவர் ஹைப்பா எனக்கு ஃபீல் ஆகுது, மக்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. ஓவர் ஹைப் ஒண்ணு அது வந்து என்னுடைய அன்புக்குரிய தானு சார் எடுக்கிற படம். அதுக்கு பிறகு தம்பி சிம்பு அந்த ப்ரொமோ பண்றதுல 2-3 தடவை என்கிட்ட போன்ல பேசினா அதுக்கு உண்டான விளக்கம்லாம் கொடுத்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. நான் வந்து திருச்சி மரியம் தியேட்டர்ல அந்த 6 மணி 2 நிமிஷத்துக்கு அந்த ப்ரோமோ பார்த்தேன். எனக்கு நெல்சன் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். நெல்சன் வந்தது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த தம்பியோட டைலாக்ல, சார் இதுக்கு யாரை போடலான்னு பாக்குறீங்க, தனுஷை போடுங்க நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது அதுவுமே கூட ஒரு நல்ல ஒரு தன்னுடைய ரசிகர்களையும் பிளஸ் தனுஷ் ரசிகர்களையும் தன்பால் இழுக்கக்கூடிய ஒரு வியாபார யுத்தியா அதை நான் பாக்குறேன். அது வெற்றிமாறன் காரணமா இருக்கலாம், சிம்பு அது ஒத்துக்கிட்டதும் அவங்க 2 பேருடைய ஒரு ஸ்ட்ரேச்சருக்கு அது ஒரு பிளஸ் தான். பட் அந்த ஹைப்புங்கிறது ஒரு வியாபாரத்துல இயற்கையா உள்ளது தானே. அதுல ஒன்னும் சொல்ல என்ன, வந்தான் சுட்டான் செத்துட்டான், ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்துட்டான், ஏதோ ஒன்னு டைலாக் வரும்ல, அது மாதிரி இதெல்லாம் வியாபார யுத்தி தான். அண்ட் அடுத்ததாக இந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு இது கேட்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இது எல்லாருக்கும் மைண்ட்ல ஓடுற விஷயம்.
அந்த கர்நாடகாவா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இல்ல மத்த சினிமால வந்து அந்த 1000 கோடி வசூலுங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துகிட்டு இருக்கு இப்ப இருக்கிற. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு பொட்டன்சியலான ஆக்டர்ஸ், பொட்டன்சியலான டிரெக்டர்ஸ் இருந்தும் அந்த 1000 கோடி மார்க்கை தொட முடியலையோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் அந்த கேள்வி இந்த வருஷத்தோட ஜூன் செகண்ட் ஹாஃப்ல இருந்தே போயிட்டு, தக் லைஃப்ல இருந்தே இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து எல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஜெயிலர் படம், ஜெயிலர் 2 வர இருக்கு சார். ஜெயிலர் தான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் வசூல் ஓவரால் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ண ஒரு படம் ஜெயிலர். ஜெயிலர் 2 அந்த மார்க்கை அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன், 1000 கோடிங்கிற பெஞ்ச் மார்க்கை பிக்ஸ் பண்ணது யார்? இல்ல, மக்கள் தான். எல்லாரும் அந்த படத்தை பார்த்து ஒரு படம் அடிக்குது அப்படின்னு எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க 1000 கோடின்னு சொல்லி சொன்னாங்க? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹிந்தியில எத்தனை படம் 1000 கோடி அடிச்சிருக்கு சொல்லுங்க. தெலுங்குல எத்தனை படம் 1000 கோடி அடிச்சிருக்கு? கன்னடால எத்தனை படம் 1000 கோடி அடிச்சிருக்கு? மலையாளத்துல எத்தனை படம் 1000 கோடி? எனக்கு கொஞ்சம் லிஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன விளக்க சொல்றேன். சார் ஆக்சுவலி என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். ஆனா இதுல என்ன விஷயம்னா, தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலயுமே அட்லீஸ்ட் ஒரு படம் 2 படமாவது அடிச்சிருக்கு. ஆனா நம்ம சைட்ல அவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தும் இனி அடிக்கலையேங்கிற ஏக்கம் மக்களுக்கு இருக்கு சார். அந்த ஒரு ஏக்கத்தின் அடிப்படையில் இப்ப நீங்க பேசுறது நான் ஒத்துக்கிறேன் தம்பி. மற்ற மொழிகள்ல ஒரு படமாவது 2 படமாவது 1000 கோடிங்கிற பெஞ்ச் மார்க்கை நம்ம அந்த படங்கள் டச் பண்ணிருக்கு. அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏன் வரவில்லை? நம்ம குட் கொஸ்டின். ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேன் இந்தியா படமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பேன் இந்தியா படம்ங்கிற வரிசையில வரும் பொழுது ஹிந்தி பெல்ட்ல மொத்தம் 22 ஸ்டேட் இருக்கு. ஹிந்தி பெல்ட்ல 22 மாநிலங்கள் இருக்கு. அதுல பிவிஆர், ஐநாக்ஸ், சினி போலீஸ் நிறைய தியேட்டர் செயின் இருக்கு. அவங்க எல்லாம் கார்பரேட் குரூப்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தி சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவிலையும் 8 weeks OTT ஆஃப்டர் தி தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்ற ஒரு ரூல்ஸ் அங்க இருக்கு. எங்க இருக்கு? அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 weeks OTT ஆஃப்டர் தியேட்ரிக்கல் ரிலீஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க 8 weeks ஆஃப்டர் தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்னு வச்சாதான் ஹிந்தியில அந்த செயின்ஸ்ல வந்து அந்த அதிகமான திரையரங்கள்ல படம் போடுவாங்க. அந்த 22 மாநிலங்கள்ல நீங்க அதிகமான தியேட்டர்கள்ல படங்கள் திரையிடப்பட்டால்தான் உங்களுக்கு அதிகமான கலெக்ஷன் வரும். நீங்க எல்லாருமே அந்த 4 வாரம் வரும்போது அவங்க அங்க அங்க அந்த பெரிய ஸ்கிரீன்ஸ்ல அந்த படங்கள் விழுகவே விழுகாது. அது ஒரு பெரிய ரீசன். அதை மீறி உடைச்சு தான் இப்ப கமல் சார் வந்து லைஃப் படத்தை வந்து 8 weeks டிக்ளேர் பண்ணிட்டார். 8 weeksனா அவங்களுக்கு அதிகமான ஸ்கிரீன்ஸ் கூட கிடைச்சிச்சு. பட் என்னன்னா படத்தோட கண்டென்ட் வீக்கா இருக்கிறதுனால அது சக்சஸ் கொடுக்கல. பட் அந்த படம் மட்டும் சக்சஸ் கொடுத்துருந்ததுன்னா கண்டிப்பா அந்த 8 weeks OTTங்கிறதுனால ஹிந்திக்காரங்க அந்த படத்தை கொஞ்சம் பெருசா ஆதரிச்சாங்க, பெரிய ரிசல்ட் கூட கிடைச்சிருக்கு. ஓகே, டன். கரெக்ட் சார், நீங்க சொல்றது 100% இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. ஏன்னா நிறைய பேர் நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால இந்த விஷயம் கிளியரான விஷயம் தெரியாம நிறைய பேர் போட்டு அடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த புரிதல் வந்து அற்புதமான ஒரு விஷயம் சார் நீங்க சொன்னது. அண்ட் இறுதியா தமிழ் சினிமாவோட ஃபியூச்சர், லைக் நம்ம இதுக்கு அடுத்து எடுத்துக்கலாம் சார். இந்த தீபாவளியை முடிச்சுட்டு நவம்பர்ல இருந்து வர்ற படங்கள் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறத நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சார், நவம்பர்ல ஒரு பெரிய ரிலீஸ் ஒரு ஆர்டிஸ்ட் படமா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எனக்கு நியூஸ் வரல. டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வா வாத்தியாரேன்ற படம், தம்பி கார்த்தி நடிச்ச படம் வருது. டிசம்பர் 18 வந்து இதே பிரதீப் ரங்கநாதனோட அந்த இது வருது, அந்த லவ் இன்சூரன்ஸ். அதை வந்து லலித் வந்து இப்ப அவங்க ரவுடி பிக்சர்ஸ், அவங்க நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அவங்க குரூப்பே படம் அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் காப்பியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதை ரிலீஸ் பண்றாங்க. 22 25 அவதார் வருது. இதெல்லாம் வந்து டிசம்பர் வெளியீடுகள். நவம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பெருசா எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 15 சிவகார்த்திகேயன் படம், வரிசையா படங்கள் இருக்கு. ரெண்டாவது இந்த வருஷம் கம்மியா இருக்கு, அடுத்த வருஷம் கூட இருக்கு. அதெல்லாம் நம்ம மாறி மாறி ஒன்று சொல்ல முடியாது. எந்த படமும் அதான் சொல்றேன், ஒரே வருஷத்துல அஜித்தோட 2 படம் வந்திருக்கு, விடாமுயற்சியும் வந்திருக்கு, குட் பேட் அக்லி வந்திருக்கு. இதே வருஷம் பிரதீப் ரங்கநாதனுக்கு 3 படம் வந்திருக்கு. டிராகன் வந்திருக்கு, போகுது. சோ இதெல்லாம் வந்து யாராலையும் முன்கூட்டி அசஸ் பண்ண முடியாது. மாறி 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 வரும், அவர்கள் ஜெயிப்பார்கள். அது எப்பவுமே சினிமால வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி, சிலது அதிகமா ஓடும், சிலது கம்மியா ஓடும், அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும்.
பட் சினிமா என்னைக்கும் நிலைக்கும். ஏன்னா அது வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய ஒரு 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 உழைப்பு சார்ந்த விஷயம். இன்னொன்று, இந்த நிறைய இந்த ஈஸியாக செல்ஃபோனில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சினிமாவோட இது ஒரு ஈர்ப்பு குறைஞ்சு போச்சுன்றது என்னுடைய ஒரு அதை. பட் விஞ்ஞான வளர்ச்சி யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏற்கனவே ட்ராமா இருந்தது, ட்ராமாவை வந்து சினிமா வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணுச்சு. சினிமாவை டிவி காலி பண்ணுச்சு, டிவியை இப்போ செல்ஃபோன் காலி பண்ணுது. செல்ஃபோனை ஏதோ ஒன்று காலி பண்ணுறது ஒரு புது ஒரு ஒரு கண்டுபிடிப்பு வரத்தான் செய்யும். ஆனால் அந்தந்த இப்போ இன்னைக்கு நாடகம் போட்டுட்டு தான் இருக்காங்க. எஸ் வி சேகரோ மற்ற மற்ற அவங்க அந்த அதில் இதாக உள்ளவங்க நாடகங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. பட் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, அவ்வளோதான். பழைய அவங்க ஆர்எஸ் மனோகர் அந்த அந்த பெரிய குரூப்பெல்லாம் இல்லை. அவங்கலாம் மனோகர் சார்லாம் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சினிமா தியேட்டரில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் புதுசாக வந்து 13 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி எல்லாமே நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ தஞ்சாவூரில் 13 தியேட்டர் ஃபுல்லாக வந்து. அதில் இப்போ லாஸ்ட் வீக் நான் ஒரு 10 days முன்னாடி போயிருந்தேன். ஸ்ரீபதி சினிமாஸ்ன்னு ஒருத்தவங்க புதுசாக ஒரு தியேட்டர் ரெனோவேஷன் பண்ணி சிங்கிள் ஸ்க்ரீன் இருந்து டபுள் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. 23 வாக்கி டாக்கி வச்சிருக்காங்க. அதாவது அந்த 23 வாக்கி டாக்கினால என்ன பெருசா மாற்றம் வந்துருமானா இல்லை, அது ஒரு புது முயற்சி. இப்போ ஸ்க்ரீன் 1ல கடைசியில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் 2ல கடைசியில் இருக்கிறவர்கிட்ட ஒரு மெசேஜ் வந்து ஒரு செகண்ட்ல அவரால் பாஸ் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நியூ டெக்னாலஜியில் தியேட்டர்காரங்க வந்துட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நல்லது நடக்கும். சினிமா நல்லா தான் இருக்கும். அதுக்கு 2-3 விஷயங்கள் என்னுடைய தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வசதியாகவும் நல்ல ஜனங்களுடைய கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும். படம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு லைட்டு அந்த சவுண்டு அதெல்லாம் நல்லா இருக்கணும். முக்கியமாக ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கணும். இதுதான் எங்களுடைய தியேட்டர் சைடு உள்ளது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் வைடு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு செலவு குறையும். நடிகர்கள், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் முதல்ல ஒரு தொகையை அட்வான்ஸாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாபம் வர்றதை பொறுத்து அவங்களுடைய பங்கு வாங்கிக்கிற மாதிரி அவங்க இதுக்கு வரணும். அப்போ தான் தயாரிப்பாளருடைய என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் தான் சினிமாவுடைய முதலாளி. தயாரிப்பு எடுக்கலன்னா நடிகர் இல்லை, டெக்னீஷியன் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, தியேட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக தயாரிப்பாளர் தான் சினிமாவுடைய முதலாளி. அவங்க முதல்ல நல்லா இருக்கணும். அவங்களுமே என்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னா, இந்த கொரோனா டைம்ல சில விஷயங்கள் தப்பா ஒரு அதீதமாக வளர்ந்துருச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் ரைட், அதாவது ஓடிடிங்கிறதோ இல்லை இந்த சேட்டலைட் ரைட்டுங்கிறதோ, நீங்கள் சேட்டலைட் ரைட் யாருமே வாங்குறதே இல்லை. டிஜிட்டல் ரைட் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. மொத்தம் ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி தான் பெரிய கம்பெனி இருக்கு. அவங்க வருஷத்துக்கு ஒரு 7 படம் 8 படம் 9 10 படம் அந்த எங்களோட பட்ஜெட் முடிஞ்சிருச்சு சார்னு சொல்றாங்க. ரெண்டாவது அவங்க டிசைடே பண்றாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், இன்ன விலை இப்படி பேமெண்ட் தருவோம், இந்த வருஷம் இந்த மாசம் வரணும்ன்றாங்க. தீபாவளிக்கு வர வேண்டிய படம் அது ஓடிடினாலதான் அது வந்து பொங்கலுக்கு தள்ளி போயிருக்குங்கிற உண்மை ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் இதை டிக்ளரே பண்றேன் நான். ஸோ இன்னைக்கு ஓடிடிங்கிறது அது இல்லை. அதனால இந்த தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பழைய பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போடாம ஓடிடி சேட்டலைட் இல்லாம ஒரு படம் எடுத்தா என்ன, அதுக்கு தியேட்டர்ல இருந்து என்ன வரும், அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேட்டலைட்டும் ஓடிடி விற்கும்போது அது உங்களுக்கு லாபத்துல ஒரு பெரிய நம்பரா வந்து சேரும். அப்படி வச்சு அவங்க படம் எடுக்கணும்னு சொல்லி நம்முடைய ஒரு அன்பான அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல கதை, அதாவது ஒரு 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 ஹீரோ ஒரு 700-800 வில்லனை அடிச்சு தள்ளுறது, ஒரு 400-500 வில்லனை துப்பாக்கியால சுடுறது, இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஒரு நம்புற மாதிரியான ஒரு யதார்த்தமான கதை அம்சம் உள்ள படங்களை எடுத்தா கண்டிப்பா சினிமா நல்லா இருக்கும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பைசன் படம் வந்து முதல் 2 நாட்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம போச்சு. ஆனா 3வது நாட்கள்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம இந்த சோசியல் மீடியாலையுமே தனியார் நியூஸ் சேனல்களுமே நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா போராட்டங்கள் வந்திருக்கு ஒரு சில இடங்கள்ல. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து மாரி செல்வராஜை கைது பண்ணணும், அவர் 2 சமூகத்துக்கு இடையில வந்து சண்டை இழுத்து விடுறாரு, இது பண்ணி விடுறாருங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க கேள்விப்பட்டீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சோசியல் மீடியாவுடைய எல்லா கருத்துக்களும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா செல்போன் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு டிவி மாதிரி. அவர் உடனே டைப் பண்ணிடுறாரு, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாரு, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. மாரி செல்வராஜை கைது பண்ணணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேவையில்லாத விஷயம். அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா அந்த படத்தை நீங்க பாருங்க. சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. சென்சார் போர்டில் இந்த படத்தை பார்த்துட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது உயர்ந்த ஜாதிக்கு எதிரான படம், தாழ்ந்த ஜாதிக்கு ஆதரவான படம்,
அப்படின்னா நீங்க படத்தை இக்னோர் பண்ணுங்க சார். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க படத்தை இக்னோர் பண்ணுங்க, படம் பார்க்காதீங்க, அது உங்களுடைய உரிமை. பட் அந்த ஒரு படைப்பை வந்து when it is certified by the Censor Board of India, அதை வந்து தடை செய்யணும்னோ இன்னொன்னும் அது வந்து ஒரு எல்லாருக்குமே உள்ள கருத்து சுதந்திரம் அந்த தம்பிக்கு மாரி செல்வராஜுக்கு உண்டு. அவர் சொல்லியிருக்கிற கருத்து சரியா தவறாங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒன்ஸ் இட் இஸ் சர்டிஃபைடு பை சென்சார் போர்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் பேசுறதுக்கு இடம் இல்லை. சென்சார் போர்டில் என்னென்ன ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. சென்சார் போர்டு பற்றின புத்தகமே நான் வச்சிருக்கேன், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதில் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை ஒரு இது வச்சிருக்காங்க. அப்போ இந்த படம் வரலாம், இந்த படம் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அது ஏதாவது தடையா இருக்கும் பட்சத்தில் அவங்களே சென்சார் போர்ட்லேயே அதை வந்து கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும், இப்போ நான் வேற ஜாதி, நீங்க வேற ஜாதி, இன்னொருத்தர் வேற ஜாதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேற வேற ஐடியாஸ் இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து என்னைக்கும் திரைப்படத்தை வந்து பாதிக்க கூடாது. ஒன்ஸ் இட் இஸ் சென்சார்ட் இட் இஸ் டன் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஜய் நிலையம் மற்றும் ஸ்ரீதர் சார். நன்றி, வணக்கம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.